Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. Chai with Chitra, social talk. இது போன்ற குழந்தையுடைய உணவு பழக்கங்கள் என்னவா இருக்கும் நார்மலாக? அது காரத்தன்மை சார். காரத்தன்மை வந்து அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஆமாம் சார். இந்த ஐஸ்கிரீம் சாக்லேட் வந்து நார்மல் குழந்தைகளை விட அதிகமாக சாப்பிடுவாங்க. இந்த அதிகமான இனிப்பு அதிகமான காரம் ரெண்டுமே எக்ஸ்ட்ரீமில் போவாங்க சார். ஆனால் வந்து கொழுப்பும் அதிகமான கொழுப்பு இந்த நான்வெஜ் போன்ற விஷயங்கள்லாம் அதிகமாக சாப்பிடுவாங்க. இந்த ஸ்பெஷல் சைல்டை பார்த்தாங்களா இல்லையா, அவங்களுக்கு உடல் உழைப்பு கம்மியாக இருக்கிறதால அந்த உடல் வந்து பருத்து காணப்படும். முகம் கை இந்த ஒரு கணிசமாக காணப்படும். அதனால் வந்து இந்த காரத்தன்மையை குறைக்கலாம். அந்த ஐஸ்கிரீம் அந்த மாதிரிலாம் குறைக்கலாம். ஒரு சப்பாத்தி அந்த மாதிரி விஷயங்களை கூட நம்ம கொடுக்கலாம் சார். கரெக்டாக சொல்லப்போனால் காய்கறி உணவு வந்து அதிகமாக கொடுக்குறது நல்லது சார். கீரை, பழம், காய்கறி இது சார்ந்த உணவுகள் அது கொடுத்தா சிறப்பாக இருக்கும். நீங்கள் சொல்கிறது அவங்க ஃபேமிலியே ஒரு சைவ ஃபேமிலியாக இருந்தால் நீங்கள் சொல்கிறது ரைட்டு. அவங்க குடும்பத்தில் எல்லாரும் அசைவம் சாப்பிட்றவங்களா இருக்கும்போது இதை வந்து அவங்க பையனுக்கு அந்த அசைவம் கொடுக்குறத தவிர்க்க முடியாது. ஆமாம் சார். அதாவது எப்படின்னா சைவத்தில் என்ன இருக்கோ அது அசைவத்திலே இருக்குது, அசைவத்தில் இருக்கிறது சைவத்தில் இருக்குது. பாடியோட கெமிக்கல் ரியாக்ஷனில் உதாரணத்துக்கு தக்காளியில் வந்து மெட்டாபாலிக் இருக்குன்னா அதே மெட்டாபாலிக்குன்ற அந்த ஒரு விஷயம் வந்து மாமிசத்துலேயே இருக்குது. இது ஒரு அதே மாதிரி உருளைக்கிழங்கில் இருக்கிறது, முட்டையில் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க தான் அந்த கருத்தை ஏற்றுக்கிட்டு அந்த கொஞ்சம் சைவத்தன்மைக்கு வரணுன்றது தான் நம்மளுடைய ஒரு விஷயம். ஆனால் மனிதனுடைய பல் அமைப்பை பார்த்திங்கன்னா அது சைவம் தான் சார். இப்போ புலி மாதிரியே சிங்கம் மாதிரியே நமக்கு வந்து பல் அமைப்பு இருக்கிறதில்ல. அது வந்து சைவத்தை ஒரு கேரட்டு, முள்ளங்கி, கிழங்கு இந்த மாதிரி விஷயங்களை கடித்து சாப்பிட்ற அளவுக்கு தான் அந்த பல் அமைப்பை வந்து இறைவன் செதுக்கி இருக்கிறான்னு என்னுடைய கருத்து. ஆனால் ஆதி காலத்திலேருந்தே மாமிசத்தை சாப்பிட்ற வழக்கம் இருந்திருக்கு. ஆமாம் சார். அது இயற்கையின் நேச்சர். ஒரு வேளை அந்த பகுத்தறிவு வந்த உடனே மாறி இருக்கோம் அப்படின்னு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 80% பேர் வந்து அசைவம் சாப்பிட்றாங்க. சைவம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 10% கூட இருக்குமான்னு எனக்கு தெரியல இல்லையா. இது ஒரு முறை சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேச்சாற்றலுக்கு தகுந்த உணவுகளை சொல்கிறேன் சார். சின்ன வெங்காயம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது சார். இது போன்ற குழந்தைகளுக்கா பொதுவாகவே பொதுவாகவே சின்ன வெங்காயம் நல்லது தான், மருத்துவ குணம் முடியாது. இந்த பேச்சாற்றல் அதிகப்படியாக வராத குழந்தைகளுக்கு ஸ்பெசிஃபிக்கான உணவு, குறிப்பாக இந்த லங்ஸு, நுரையீரல், இந்த நுரையீரலில் இருக்கிற நுரைகள் அதிகமாகி அந்த பபுள்ஸ் H2O வெடிக்கும் போது தான் அந்த காற்று மேல் எழும்பி கீழே வரும்போது நெஞ்சு குழியில் அது படும்போது அந்த அதிர்வுகளை ஏற்படும் போது தான் சார் பேச்சுன்ற ஒரு விஷயம் வருது. அதனால் சின்ன வெங்காய சாறு சாப்பிட்றது நல்லது. வெண்டைக்காய் சாப்பிட்லாம். அசைவமாக இருந்தால் நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட்லாம். காலிஃப்ளவர் சாப்பிட்லாம். முட்டைகோஸ் சாப்பிட்லாம். முட்டைகோஸும் காலிஃப்ளவரும் மூளை வடிவம் இருக்கும் கிட்டத்தட்ட. ஆமாம். அப்போ வந்து அது மூளைக்கு நல்லது. இறைவன் வந்து நமக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துக்கிறான்னு நம்ம நம்பணும். இப்போ அவரை விதை வந்து சிறுநீரகத்துக்கு நல்லது. சிறுநீரகம் போட்டு கதை சொல்லு மாதிரி கண்டிப்பாக இது நல்லா இண்டிகேட் பண்ணுறீங்க. அதே மாதிரி இதயத்தில் ஸ்ட்ராபெரி, இதயம் வந்து ஸ்ட்ராபெரி மாதிரி அதுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு புலனுக்கு தகுந்த மாதிரியே இயற்கை வந்து கொடுத்துருது விஷயத்தை. இதெல்லாம் நீங்கள் எடுத்துங்கன்னா அதில் வந்து போலிக் ஆக்சைடு நிறைந்த உணவுகள் தான் சார். இப்போ மாதுளை, அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு பழம், பப்பாளி பழம், இதிலெல்லாம் வந்து போலிக் ஆக்சைடு அதிகமாகவே இருக்குது சார். இதெல்லாம் எடுத்துக்கிட்டால் போலிக் ஆக்சைடுக்கு மூளைக்கு நல்ல கனெக்டிவிட்டி சார் இருக்குது. இதில் வந்து ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க மூளையில் வந்து கைரஸ், சல்கஸ், மேடு பள்ளங்கள், அதிக சுருக்கங்கள் உள்ள குழந்தைகள் நல்லாவே படிப்பாங்க. சுருக்கங்கள் கம்மியாக இருந்தால்
அவங்க கொஞ்சம் இப்போ மந்த நிலையில் இருப்பாங்கன்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. ஒரு வகையில் கிட்டத்தட்ட அது உண்மைக்கு நெருக்கமாக தான் சார் இருக்காது. அதில் வந்து அதுதான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இயற்கையின் அம்சம் இறைவனின் அம்சம்ன்ற மாதிரி தான் நம்ம சுருக்கங்கள் இருக்கா இல்லையான்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அது நம்ம ஸ்கேனிங் அந்த மாதிரி கூட பண்ணலாம். அதுக்கான அவசியம் வரும்போது தான் தேவையில்லாத ஸ்கேனும் எக்ஸ்ரேவும் எடுக்கிறதே தவறுன்னு சொல்கிறாங்க. உடம்புல இருக்கிற அணுக்கள் வந்து பாதிக்கப்படுது அப்படின்ற மாதிரி தோல் நோய் வரும். அதெல்லாம் இது போன்ற சிறப்பு குழந்தைகளை அவங்கள சுற்றி இருக்கவங்க அவங்களுடைய பெற்றோர் எப்படி பார்த்துக்கணுன்றது உங்களுடைய ஐடியா? கண்டிப்பாக சார். கணவன் மனைவி, கணவன் சம்மந்தப்பட்ட ஆட்கள், மனைவி சம்மந்தப்பட்ட ஆட்கள். முதல்ல கணவன் மனைவிக்கு அந்த ஈகோ வரக்கூடாது சார். இந்த மாதிரி குழந்தை பிறந்தா அதை வந்து பயங்கரமாக ஏற்றுக்கணும். 100 மடங்கை விட 1000 மடங்கு ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தை வர வச்சுக்கிட்டு அதை வந்து இயற்கையோடு கனெக்ட் பண்ணிக்கணும். எல்லாருக்கும் கொடுக்காம இறைவன் நமக்கு கொடுத்துருக்காருன்னா அதுக்கு ஒரு சிறப்பு காரணம் இருக்குது. நம்மளால் தான் அந்த குழந்தைய பாதுகாக்கவும் முடியும், பராமரிக்கவும் முடியுன்ற அந்த உண்மை நிலையை முதல்ல கணவன் மனைவி, அதாவது அந்த குழந்தையோட பெற்றோரும் அவங்க வந்து பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அதை சுற்றி உள்ளவங்க அனைவரும் வந்து அவங்கள கிண்டல் கேலி பண்ணாமல் என்கரேஜ் பண்ணணும், ஆதரவு கொடுக்கணும், கேரிங் அதிகமாக எடுத்துக்கணும். ஒரு குழந்தைய வந்து நார்மலாக உணவு, உடை, இருப்பிடம் எப்படி கொடுக்குறோமோ அதை விட பல மடங்கு கொடுக்கணுன்ற எண்ணம் வரணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து கோயில்களில் பார்த்தீங்கன்னா கோயில் சம்மந்தமான மாடுகள், யானைகளுக்கு வந்து நம்ம அவ்வளோ கேர் பண்ணுவோம். அது வந்து ஒரு தெய்வ அம்சமாக பார்ப்போம். அந்த மாதிரி அதை ஒப்பிடலை, இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு அதிகப்படியான தெய்வத்தன்மையாக நம்ம பார்க்கணுன்றது தான் நான் இந்த மீடியா வாயிலாம் எல்லா பேரண்ட்ஸுக்கும் உறவுகளுக்கும் நம்ம சொல்லிக்கிற ஒரு விஷயம் சார். பயிற்சி கொடுக்கறது மூலம் உங்களை பேச வச்சதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிஜமாக சார் இருக்குது, வாய்ப்புகள் நிறைய இருக்குது சார். எத்தனை சதவிகிதம்? கரெக்டாக ஒரு 80% பண்ணலாம் சார். 80% கண்டிப்பாக ஷூராக பண்ணலாம். என்னுடைய அனுபவத்தில் நிறைய பசங்க வந்து நார்மல் ஸ்கூலுக்கே போயிருக்காங்க. இந்த ஸ்பீச் மட்டும் லாக்கில் இருக்கும், மைல்டு லெவலில் இருப்பாங்க. இதை ஓப்பன் பண்ணி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ரெமிடியலில் போயிடுவாங்க. எழுத, படிக்க, வரைய, பேச அப்படி வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க நார்மல் பள்ளிக்கான தகுதி உடையவர்களாக மாறிடுறாங்க. இந்த மாதிரி கூட நம்ம பார்த்துருக்கோம். எப்படி பயிற்சி கொடுப்பீங்க உங்களுக்கு? பயிற்சிகள் வந்து மெயினாக வந்து ஊதுறது, உரியறது, மெல்றது, சப்பி சாப்பிட்றது, கடிக்கிறது, இந்த எல்லா அம்சத்துலேயும் ஒவ்வொரு ஒலிகள் தோன்றும் சார். இப்போ உதாரணத்துக்கு சப்பி சாப்பிட்றது, ஊதுறது அந்த மாதிரி ஊதுறது, கடிக்கிறது அந்த மாதிரி கடிக்கிறது, அந்த மாதிரி உரியறது, புரியும் போது ஒரு விதமான சத்தம். இப்போ இதில் எல்லாமே ஒலி கலந்துருக்கு. தமிழில் அழகாக சொல்லுவாங்க இசை, அசை, ஓசை அப்படின்னு அழகாக அதை பண்ணுவாங்க. அதில் பாருங்கள் அந்த சீர், நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா அப்படின்ற மாதிரி இந்த இலக்கணம் வகுத்துருக்குறாங்கல்ல சார், அதுதான் சார். இதை வந்து ஆன்மீகத்திலையும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து பக்குவப்படுத்தணும். இந்த 5 விஷயம் கடிக்கிறது, மெல்றது, சப்பி சாப்பிட்றது, ஊதுறது, உரியறது, இதை தொடர்ந்து பண்ணணும். இப்போ கடிக்கிறதுக்கு கேரட் பயன்படுத்துவோம், சப்பி சாப்பிட்றதுக்கு வந்து அறுசுவை பயன்படுத்துவோம் சார், உப்பு, புளி, காரம் அந்த மாதிரி. குறிப்பாக வந்து இந்த வால் மிளகு பயன்படுத்துவோம் சார். அதை நடுநாக்கில் வைக்கும்போது ஒரு விருன்னு ஒரு தன்மை வரும். அது இப்போ கருணக்கிழங்கெல்லாம் சாப்பிடும்போது அது ஒரு மாதிரி காரணம் மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி வால் மிளகுலாம் அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்குது. அப்போ அதை நாக்கில் வச்சும்போது அவன் ஆட்டோமேட்டிக்காக கத்தணும்னு தோணும். அப்போ அது தோணும்போது உஸ், அஸ் அந்த மாதிரி வார்த்தைகள் அதை எப்படி பிடிப்போம்னா ஒருத்தர் வந்து ஜி ஜி அப்படின்னு தொடர்ந்து சொல்கிறான்னா ஜிப்ரா ஒரு வார்த்தை, ஆங்கிலத்துலேயோ தமிழ்லையோ ஏதோ ஒரு வார்த்தை, அது இனமான வார்த்தையை திரும்ப சொல்லும்போது சொல்லிடுவாங்க பசங்க. இது வந்து டேஸ்ட்டு தெரப்பி, உணவு பழக்கத்தின் மூலமாக சொல்லி கொடுக்குற ஒரு தெரப்பி. இந்த ஊதுறது, அப்புறமா மசாஜ், இப்போ மேல் உதல், கீழ் உதல், மேல் அன்னம், கீழ் அன்னம், ஜா, கன்னங்கள், இதெல்லாம் வந்து அந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி நம்ம உதட்டை வளைச்சி கொடுப்போம். வா, இந்த இடத்துல அழுத்திக்கிறது, போ, 2 உதடையும் மேலே போட்டு அழுகுது, எங்கே இந்த இடத்துல ப்ரெஷர் பண்ணுறது, கன்னத்தில் ப்ரெஷர், காக்கா இந்த இடத்துல தட்டி கொடுக்குறது, அந்த மாதிரி. இப்போ நேசல் சவுண்டு, மூக்கில் ஒவ்வொரு ஒலியும் வந்து ஒவ்வொரு உறுப்புகளிலிருந்து பிறக்கிறது சார். அடிவயிறு, நெஞ்சுக்குழி, அந்த லங்ஸு, மூக்கு, வாய், மேல் உதடு, மேல் அன்னம், கீழன்னம், யூவிலா, ஜா, கன்னங்கள், இந்த மாதிரி எங்கேருந்து எந்த ஒலி பிறக்குது, இது தொல்காப்பியத்தில் அழகாக சொல்லியிருக்காங்க சார். நம்ம மருத்துவ முறைக்கு முன்னாடியே தொல்காப்பியர் அதிகமாக அந்த ஒலியின் தன்மையை வந்து பதிவு பண்ணி வச்சுருக்கிறார். இப்போ உளவியல் அறிஞர் சிக்மண்ட் ஃப்ராய்டு தான் உளவியலில் வந்து மிக பிரசித்தி பெற்றவர் அப்படின்னு எல்லாருமே பேசுகிறோம். என்னை பொறுத்தளவுக்கு தொல்காப்பியர் தான் ஒரு உளவியல் அறிஞராக நான் நினைக்கிறேன் சார். அதில் சொல்லாத விஷயங்களே இல்லை. அதாவது தொல்காப்பியம் பழமையான காப்பியம், அது ஒரு பெரிய டிக்ஷனரி, அது நல்லா தமிழ் படித்த அறிஞர்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன் சார்.
இப்படிப்பட்ட பயிற்சிகளை தான் சார் நாங்கள் கொடுக்குறோம். ஸ்டாமரிங்க்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சமஸ்கிருதா அது சொல்கிறது, இந்த காயில் தேன் வச்சு அதை தெத்தி பேச வைக்கிறது, அந்த மாதிரி. அதே மாதிரி ஹார்ஸ் வாய்ஸ், ஓர்ஸ் வாய்ஸ், மூச்சு இறக்கி இறக்கி பேசுறது, குதிரை கணைக்கிற மாதிரி பேசுறது. இப்போ உதாரணத்துக்கு நடிகர்களை உதாரணப்படுத்தலாம் சார். இந்த மொட்டை ராஜேந்திரன் சார், பாப்பா தளபதி, அவர் ஒரு மாதிரியான ஸ்டைலு. மகாநதி சங்கர் சார், அவர் ஒரு ஸ்டைலு. இது வந்து மூச்சு இறைக்கிற மாதிரி மொட்டை ராஜேந்திரன் சார். இது வந்து குதிரைக்கு அணைக்கிற மாதிரி மகாநதி சங்கர். இவங்க இந்த நடிகர்களை ஒப்பிடலாம். இதை கூட ஒரு டிஸார்டராக சொல்கிறாங்க. ஆனால் அது வயது முதிர்வு காரணமாகவோ இல்லை இயற்கையின் தன்மை காரணமாகவோ கூட இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் ஆயுஷ்ன்னு சொல்லிட்டு மைசூரில் ட்ரைனிங் எடுக்கும்போது என்னுடைய குரலை பரிசோதித்த மருத்துவர் வந்து இது வந்து ஒரு நேச்சர், அவ்வளோதான், இதில் வந்து மாற்றம் அடைகிறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஒரு முடிவை சொல்லிட்டார் அவர். சில பேர் பார்த்தா இதை விட கம்மியான உள்ள குரலுக்கு தான் வந்து ஆண்டர்ஃபோனியா பீபர்ஃபோனியா, ஆண் குரல் பெண் குரலாகவும் பெண் குரல் ஆண் குரலாக மாறுற ஒரு விஷயத்தை வந்து பண்ணுவாங்க. இதுக்கு பயிற்சிகள் உண்டு, ஆப்ரேஷன் உண்டு. இதில் வந்து ஆதாம் ஆப்பிள்னு சொல்லிட்டு சின்னதாக வந்து அந்த பட்டன் மாதிரி நெஞ்சு குழியில் வருது இல்லை சார், அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த கீச்சு தன்மையுடைய ஆட்களுக்கு வந்து அந்த ஆதாம் ஆப்பிள், அந்த மொக்கு மாதிரி, அதாவது கிறிஸ்துவ பைபிளில் அதை பதிவு பண்ணி ஆப்பிள் சாப்பிடும்போது அது மேலே வந்ததாக கதைகள்லாம் சொல்லுவாங்க. அந்த ஆதாம் ஆப்பிள் வந்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கீச்சுத்தன்மையாக, அது அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து கரெக்டான தன்மை இருக்கும். அதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க சார். கை தேர்ந்த இஎன்டி மருத்துவர்கள் வந்து மேலே கீழே அசைச்சு விடும்போது குரல் மாறும். இல்லை உள்ளார வந்து அந்த சதைப்பற்றில் வந்து அறுவை சிகிச்சை கூட உண்டு. ஆண் குரல் பெண் குரலாக மாற்றுறதுக்கு அறுவை சிகிச்சை கூட உண்டு. இந்த மாதிரி முறைகள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தூது இலை, அதிமதுரம், இதெல்லாம் சம அளவு மருத்துவரின் ஆலோசனைப்படி கேட்டு எடுத்துக்கிட்டாலே குரல் மாறும். இது ஒரு விஷயம். இப்போ நான் ஏன் மாற்றலைன்னா, இப்போ இந்த இதில் வந்து ஆதித்யா டிவியில் வந்து டப்பிங் பேசுறதுக்கு போனோம் சார் நான். ஸோ இது வந்து அந்த பொம்மை வாய்ஸில் வந்து மேட்ச் ஆச்சு சில இடத்துல. ஸோ இது வந்து ஒரு பிஸ்னஸ் டேக்கேஜாக வந்து நான் பயன்படுத்திக்கிறேன் சார். நான் ஆரம்பத்துலேருந்து இது மீடியாவில் வரணும், சினிமாவில் வரணும், அதுதான் ஆசை. அதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு சோசியல் அஃபெக்ட் சிஸ்டர் இருந்தாங்க, நான் இருந்தேன். அப்புறம் நாங்கள் யாரு கூடயும் பேச மாட்டோம், பழக மாட்டோம், கூச்சப்படுவோம். வீட்டோட நிதி நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு விளையாட போக மாட்டேன். அதை கதை பேசுறது, அதில் வந்து ஆறுதல் அடையிறது, இந்த மாதிரி இருந்ததால் நம்ம வெளி உலகத்துக்கு தெரியணும்னு ஒரு ஆசை. ஸோ அந்த உங்கள் குரலை மாற்றிக்க விரும்பலை. எங்கள் அம்மா தாயாருக்கும் அந்த விருப்பம் இல்லை சார். அவங்களுக்கு இதே கேட்டு கேட்டு பழகுனேன். அதான் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு, அது நான் ஒரு இதாகிட்டேன் சார். இந்த மாதிரி விஷயங்கள். இது போன்ற பயிற்சிகளை குழந்தைங்களுக்கு எத்தனை மணி நேரம் கொடுப்பீங்க ஒவ்வொரு நாளும்? அரை மணி நேரம் தான் சார் ஒரு நாள். சில பேர் வந்து 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க எங்களை போன்ற பயிற்சியாளர்கள். அது வந்து தவறுன்னு நான் சொல்ல வரேன் சார். ஏன் அப்படின்னா 45 நிமிஷத்துக்கு மேலே நம்மளுடைய மூளை வந்து உற்று நோக்கிற தன்மையை இழந்துடும். ஒரு ரிலாக்ஸ் வேணும். அப்படியா? ஆமாம் சார். அதுதானே ஒரு பீரியடுன்னு சொல்கிறாங்கல்ல, வகுப்பறையில் கூட பள்ளியில் வந்து ஒரு பீரியடு 45 நிமிஷம் தான். அவங்களுக்கு தெரியாதா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம்? நிச்சயமாக வந்து நம்ம மூளை ஏற்றுக்காது. அதுக்கப்புறம் கவன சிதறல் ஏற்படும். அதனால் அந்த மறு ஆசிரியர் வர்ற வரைக்கும் ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். 10 நிமிஷம் தான் இன்னொரு ஆசிரியர் வரும். குறைஞ்சது 10 நிமிஷம் வந்துடுவாங்க. அப்போ அந்த ரிலாக்ஸ் வரும். நம்ம பக்கத்து மாணவர்கள் கூட பேசுவோம். அப்போ ஒரு ரிலாக்ஸ் எடுப்போம். இது வந்து நார்மல். ஆனால் இவங்களுக்கு வந்து 45 நிமிஷன்றது அதிகம். 1 மணி நேரன்றது இன்னும் கூடுதல் அதிகம். அரை மணி நேரம் பார்வை, பேச்சு, டேக்டைல் தொடுதல், கிறுக்குதல், வரைதல், உச்சரிப்பு சொல்லிக் கொடுக்குறது, பொனிட்டிஸ் ஒலி அமைப்பை சொல்லிக் கொடுக்குறது, வாய் அசைக்கு தகுந்த மாதிரி நம்ம விரல்களை வச்சு சொல்லிக் கொடுக்குறது, இதெல்லாம் இந்த பாடத்திட்டத்தில் மெயினாக வரும் சார். இப்படி தான் நாங்கள் அந்த விஷயத்த சொல்லிக் கொடுக்குறோம். எல்லா பிள்ளைகளும் அதை ஏற்றுக்கிட்டு அந்த பயிற்சியில் ஈடுபடுவாங்களா, இல்லை இதெல்லாம் அந்த பயிற்சியை பண்ண மாட்டேன்னு முரண்டு பிடிக்கிற பிள்ளைங்களும் இருக்காங்களா? நிறைய பேர் முரண்டு பிடிக்கிற பிள்ளைங்க தான் சார். யாருமே அதாவது என்னன்னா இவங்க ஸ்பெஷல் சைல்டு. இப்போ நான் உதாரணத்துக்கு நான் சொன்னால் நானே நார்மல் சைல்டாக இருந்தால் கூட எனக்கு வந்து இந்த வகுப்பறைனாலே எல்லாருக்குமே ஒரு அலர்ஜி தானே. அதனால் வந்து அதிகப்படியாக அவங்கள டைவெர்ட் பண்ணுவோம் நாங்கள். அது ஒரு டாய் கொடுக்குறது, படம் வரைஞ்சி காட்டுறது, அவங்க ஒன்று சொன்னால் காது கொடுத்து கேட்கணும். அவங்க கூட நம்ம ட்ராவல் பண்ணால் தான் நம்ம சொல்கிறது கொஞ்சமாக கேட்பான். அவங்க 10 சொல்லுவாங்க, அந்த 10ஐயும் கேட்டால் தான் 1 நம்ம சொன்னால் நம்ம கேட்பாங்க. இது வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஃபீல்டு. இடையில அவங்க வந்து ஒரு இயற்கை உபாதை
ஏதோ உமிழ்றது, நம்ம மேலே பெறான்றது, சில பேர் அடிக்க கூட செய்வாங்க. இதெல்லாம் நம்ம பொறுத்துக்கணும் சார். இதை பொறுத்து நமக்கே தெரியும். நம்ம திருப்பி அவங்கள தண்டிக்க முடியாது. ஏன்னா அவங்க அந்த பொசிஷனில் இருக்கிறாங்க. நம்மளை பொறுத்தளவுக்கு அவங்க ஒரு பாஸ், கடவுளின் குழந்தைகள், அதே மாதிரி சமுதாயத்தில் அவங்க முக்கியமானவங்க. அப்படி நினைக்கும் போது தான் சார் இந்த வேலை செய்ய முடியும். பொதுவாக பணம் காசு வரணும், சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்து வரணும், இந்த மாதிரி எண்ணம் உடையவர்கள் இந்த ஃபீல்டுக்கு வர தகுதி இல்லாதவர்கள் தான் நான். இப்போ நான் ஒரு வேளை வந்து அப்படி சொல்லிக் கொடுக்கறதுக்கே சொல்கிறேன். ஆமாம் சார், ஆமாம் சார், அதுதான் மேட்ரு. நமக்கு இந்த மனப்பக்குவத்துக்கு பொறுமை இருக்கணும், நிறைய பொறுமை சார். இப்போ சாதாரண குழந்தைகள் வந்து களிமண் மாதிரி, அவங்கள எப்படியாவது பேஞ்சு ஒரு பொம்மை மாதிரி உருவாக்கிடலாம். சிறப்பு குழந்தைகள் என்பவர்கள் வந்து கருங்கல்லை போன்றவர்கள். அவர்களை கரடு முரடான அந்த உளிகளை வைத்து தான் அவர்கள் ஒரு சிற்பமாக வந்து நம்ம செதுக்கணும். அதுக்கு வந்து ஒரு சிறப்பு பயிற்சி நம்ம பெற்றிருக்கணும். அதில் அடிப்படை தகுதியே பொறுமை தான் சார். இதில் மாற்று கருத்தே இல்லை. இப்படி தான் சார் நம்ம ஒவ்வொரு நாளும் அவங்க கூட பழகி, அவங்க உலகத்துக்குள்ளே போய் அவங்க கூட ட்ராவல் பண்ணி, அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு, அப்புறம் நம்ம லைனுக்கு கொஞ்சமாக வருவாங்க. அந்த கொஞ்சம் கொஞ்சம் சிறு துளி பெரு வெள்ளம் என்பதை போல் அவங்களுக்கு ஒரு நிறைக்குடமாக நம்ம மாற்றுறோம் சார். இது போன்ற சிறப்பு குழந்தைகளுக்கு நீங்கள் பயிற்சி கொடுக்கறதுக்கு பெற்றோர்கள் எந்த அளவு ஆதரவாக இருக்காங்க, சப்போர்ட்டிவாக? நல்ல ஆதரவாக இருக்காங்க சார். ஒன்றும் விஷயம் இல்லை. ஆனால் நகரத்தில் வந்து அதிகப்படியான ஆதரவு கொடுக்குறாங்க சார். கிராமத்தில் கொஞ்சம் குறைவாக இருக்குது. கிராமத்தில் முடிவு பண்ணிடுறாங்க, இப்படி நடந்து போச்சு, இவங்களை வாழ்நாள் முழுவதும் பாதுகாக்கிறது என்னுடைய வேலை, சரி ஏதோ ஒன்று நான் பார்த்துக்கிறேன், ஒரு சலிப்புடன் கூடிய ஒரு முடிவு தான் அது, பார்த்துக்கிறேன். ஆனால் நகரத்தில் அப்படி கிடையாது. அந்த என் பையன் வரைஞ்சிருக்கான் பாருங்கள் சார், என் பையன் எழுதியிருக்கான் பாருங்கள் சார், அதை கொஞ்சம் இது பண்ணுங்கள். நான் கொஞ்சம் மீடியாவில் இருக்கிறதால இந்த ஆல் இண்டியா ரேடியோவில் கூட பசங்களை போய் பேச வச்சுருக்கேன், பாட வச்சுருக்கேன். அங்கே ஸ்பெஷல் சைல்டு எல்லாருமே பாலவிகார் ஸ்பெஷல் ஸ்கூலில் நான் கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகள் வேலை பார்த்தேன். அங்கே இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஆட்களை அங்கே இருக்கிற பிரின்சிபல் உதவியோடு கொண்டு போய் பேச வச்சோம். திருக்குறள் நம்மளை மாதிரி சொல்ல மாட்டாங்க, அவங்க கொஞ்சம் கம்மியாக சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு சீரை விட்டு ஒரு வார்த்தையை விட்டுருவாங்க. உருபசியும் ஓவாப்பினியும் செருப்பகையும் சேராது இருப்பது நாடு அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தோன்னா உருபசின்னுவான், அதோட செருப்பாக்கிக்கு வந்துடுவாங்க. நம்ம இடையில ஏதாவது ஒன்றுன்னா அதை வந்து அந்த அங்கே இருக்கிற வானொலி நிலையத்தில் இருக்கிறவங்கலாம் புதுசாக பார்த்தாங்க, ஒரு புது நிகழ்ச்சியாகவே பண்ணாங்க. யாரெல்லாம் மைல்டு சைல்டோ மாடரேட்டோ. அப்போ எல்லாருக்குமே வந்து சினிமாவோட தாக்கம் அதிகமாக இருக்குது சார். பசங்களுக்கு நடிகர்களை பார்க்கணும், அந்த படத்தில் வர்ற பாடல்களை வந்து ரசிக்கணும், அதை பாடணுன்ற. இப்போ குறிப்பாக வந்து விஜய் சார் படம், சிவகார்த்திகேயன் சார் படத்தில் வர்ற பாடல்கள்லாம் பசங்களுக்கு கேட்ச் ஆகிடுது. அது என்ன? ஆமாம் சார், அது ரெண்டுமே ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. மொத்த நடிகர்கள் இவங்க ரெண்டு பேரை தான் நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறேன் மெயினாக. அந்த மாதிரி ஒரு உணர்வுகளை இவங்க கொடுக்குறாங்க. அந்த அவங்களோட அந்த ஹம்மிங்கை வந்து இந்த ஆர்டிசம் சைல்டு அதிகமாக பாடுவாங்க சார். இப்போ எனக்கு பாடல் தெரியல, சும்மா ஒரு ஹம்மிங். விஜய் சார் படம்னு நினைக்கிறேன். ஒரு சக்கரத்தை கட்டி கொண்டு காலாட அப்படி ஒரு லைன் வருது, லா அந்த பையன் சொல்லிகிட்டே இருப்பான். அதில் வந்து அஃபெக்ட் ஆகுறான். அதனால அந்த படங்கள் மூலமாக கூட பாடங்களை கற்றுக் கொடுக்கலாம். இப்போ நமக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கல்வியில் ஒரு திட்டம், ஒரு புக்கு, ஒரு பயிற்சி, இது மட்டுமே போதாது அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. இது வந்து ஸ்ட்ரக்சர் மெத்தட், ஒரு அமைப்பு முறை, நேச்சர் மெத்தட். அதாவது அந்த பையனுக்கு என்ன பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு கல்வியை புகட்டும் போது நிறைய பேசுவான், எழுதுவான், செய்வான் அப்படின்ற விஷயந்தான் சார் என்னுடைய இதில் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். அப்படி கேட்ட சம்பவத்தில் ஏதாவது சுவையான சம்பவத்தை சொல்ல முடியுமா அவங்களால? ஆண்களை பற்றி சொல்லுவாங்க. அதாவது ஆண்கள் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கிறவங்கள பெண்களுக்கு பிடிக்காது சார். இப்போ ஒரு சில பெண்களுக்கு தான் பிடிக்கும். கல்யாணத்துலேயும் சரி, காதல்லையும் சரி, ரொம்ப சாஃப்டாக மென்மையாக பேசுறது. அவங்கள வந்து லோக்கல் பாஷையில் பழம், அவருக்கு ஒன்றுமே தெரியாது, அப்படி ஒரு முடிவுக்கு பெண்களுக்கு பிடிக்கிறது இல்லை. அது 90 விழுக்காடு பிடிக்கிறது இல்லை சார். தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்ச மாதிரியும் தெரிஞ்ச விஷயத்தை தெரியாத மாதிரி காட்டிக்கொள்கின்ற ஆண்களை வந்து பெண்களுக்கு மிகவும் பிடிக்கும் சார் என்னுடைய ஆராய்ச்சியில். இந்த ஆராய்ச்சி எப்படின்னா, இந்த மாதிரி ஃபோன் மூலமாக வாங்கி தான் நான். ஆண்கள் உங்களை காதலித்த மாதிரி பெண்கள் தங்களுடைய அந்தரங்க விஷயங்களை எல்லாம் உங்ககிட்ட பகிர்ந்து கொண்ட சூழ்நிலைகள் கூட உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா? சோசியல் சர்வீஸ் போகும்போது யாராவது ஒருத்தவங்க நம்பரை கொடுத்து இவங்களுக்கு பேசுங்க, அந்த ஐடியா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அது ஒன்று. அதே மாதிரி நான் வந்து தொலைபேசி வழி கவுன்சிலிங்னு ஒன்று வச்சுருந்தேன் சார். அப்போ